இன்றைய தலைப்புச் செய்திகள். தேவக தலைமை நிலைய செயலக அறிவிப்பு. தேவக தலைவர் விஜய் இன்று சூறாவளி பிரச்சாரம். விஜய் சூறாவளி பிரச்சார செய்திகள். 2 தொகுதிகளில் களங்காண்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் போட்டி. இன்று சென்னையில் சூறாவளி பிரச்சாரம். மதியம் 2 மணிக்கு தொடங்கி இரவு வரை தொண்டர்களை சந்திக்கிறார். பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி பொதுமக்களுக்கு முக்கிய வேண்டுகோள். தலைமை நிலைய செயலகம் அதிரடி அறிவிப்பு. தமிழக அரசியல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் களம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளன. இது குறித்து கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். வேட்பாளர் அறிவிப்பு. தமிழக மக்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக தலைமை நிலைய செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி ஆகிய 2 தொகுதிகளிலும் அவர் களங்காண்கிறார். இந்த அறிவிப்பு அக்கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தேர்தல் பிரச்சார விவரங்கள். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இன்று 30/3/2026 திங்கட்கிழமை சென்னையில் தனது அதிரடி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தமிழக தலைவர் இதற்காக தேர்தல் ஆணையத்திடம் முறையான அனுமதி பெறப்பட்டுள்ளது. மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில், மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தனது முதல் கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இறுதியாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சிமிகு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். சென்னையின் மற்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி கோரும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக தலைமை நிலைய செயலகம் அறிவித்துள்ளது. அடிப்படை வசதிகள் மற்றும் ஏற்பாடுகள். இந்த எழுச்சிமிகு பிரச்சார கூட்டங்களில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் திரள்வார்கள் என்பதால் அங்கு வருபவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, அவசர மருத்துவ உதவி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் கட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. மக்கள் எவ்வித சிரமமின்றி தலைவர் உரையை செவிமடுக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள். செய்தியில் ஒரு முக்கியமான வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தலைவரின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து 2 சக்கர வாகனங்களோ அல்லது இதர வாகனங்களோ வருவதை தொண்டர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கான அன்பான வேண்டுகோள். அனைத்தையும் விட முக்கியமாக கோடை வெயில் மற்றும் மக்கள் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு ஒரு மனிதாபிமான வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பள்ளி மாணவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்கள் நேரில் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் நேரலையாக பிரச்சாரத்தை கண்டு மகிழுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் மட்டுமே களத்திலிருந்து முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தலைமை நிலைய செயலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழக அரசியலில் இந்த பிரச்சார பயணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.